வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசைக்ளாய்டு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் சைக்ளாய்டு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு எபிசைக்ளாய்டு எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஸ்டின்: கன்ஸ்ட்ரக்ட் தி பாத் ட்ரேஸ்ட் பை எ பாயிண்ட் ஆன் எ சர்க்குலர் டிஸ்க் ரேடியஸ் 30 mm. ஸோ ஒரு ரேடியஸ் 30 mm ரோல்ஸ் ஆன் எ சர்க்குலர் பாத் ரேடியஸ் 100 mm. ஸோ எபிசைக்ளாய்டு அப்படின்னா மீனிங் ஒரு பிக் சர்க்கிள், அதாவது ஒரு பெரிய சர்க்கிள், அந்த பெரிய சர்க்கிளோட அவுட் சைடில் ஒரு ஸ்மாலர் சர்க்கிள் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கர்வை வந்து எபிசைக்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் இருக்குது. ஒன்று வந்து 100 mm ரேடியஸ், இன்னொன்று வந்து 30 mm ரேடியஸ். ஸோ 100 mm ரேடியஸ் அப்படிங்கிறது பெரிய சர்க்கிள். அந்த பெரிய சர்க்கிளோட அவுட் சைடில் 30 mm ரேடியஸ் சர்க்கிள் ரொட்டேட் ஆகும்போது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கர்வை வந்து எபிசைக்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கர்வ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். ஓ அப்படின்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து 100 mm ரேடியஸ், 100 mm. ஸோ காம்பஸில் 100 mm எடுப்போம். எடுத்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் ஸ்டார்ட் பண்ணும். ஆர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது மார்க் பண்ணுவோம். ஸோ ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங், ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஓவையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறேன். பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ அவுட் சைடு சர்க்கிள், அதாவது அந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அவுட் சைடில் ஸ்மாலர் சர்க்கிளை என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் 30 mm. ஸோ அப்போ 30 mm எடுத்து 30 mm ரேடியஸ் அப்படின்னா 15 mm. ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஸோ அந்த 15 mm அந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஓகே, சாரி, 15 mm கிடையாது, ரேடியஸ் 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 30 mm ஒரு பாயிண்டே மார்க் பண்ணும். 30 mm. ஓகே, 30ல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் 30 mm. ஓகே ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். ஓகே, அந்த ஸ்மாலர் சர்க்கிள் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுன்னா அந்த 100 mm ரேடியஸ் சர்க்கிளோட டச் ஆகி வரும். ஓகேயா, கரெக்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது டச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். அந்த சர்க்கிளை, ஸ்மாலர் சர்க்கிளை ஒரு 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளுக்கு நேம் நோட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 ஈக்குவல் பார்ட்ஸாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சர்க்கிளை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பிக் சர்க்கிள் நம்ம ஃபஸ்ட்டு 100 mm ரேடியஸ் எடுத்து ஒரு ஆர்க் அப்படிங்கிறது ட்ரா பண்ணணும். ஸோ அதோட எண்டு பாயிண்ட் அப்படிங்கிறது
எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எண்டு பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எண்டு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. தீட்டா ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஆர் இன்டு 360 டிகிரி. ஓகே, ஆர் அப்படிங்கிறது ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் 30, கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது பிக் சர்க்கிளோட ரேடியஸ் 100 இன்டு 360 டிகிரி. 360 டிகிரி ஈக்குவல் டு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 108 டிகிரி வரும். 108 டிகிரி. ஸோ அப்போ ப்ரொடெக்டர் எடுத்து இந்த பிளேஸில் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி ஹண்ட்ரட் 108. ஸோ 108ல் ஒரு பாயிண்டை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டும் பாயிண்ட் ஓவும் 108ம் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணணும். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணணும், அதாவது 100 mm ரேடியஸ். அந்த 100 mm ரேடியஸ் இந்த லைனில் வந்து என்ன ஆகணும், டச் ஆகணும். 100 mm ரேடியஸ். ஓகே, 100 mm ரேடியஸ் டச் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 8லேருந்து 100 mm ரேடியஸுக்கு ஆர்க் ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைக்ளாய்டில் நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் அந்த எண்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனாக போட்டோம். ஸோ இங்கே வந்து எல்லா பாயிண்ட்ஸில் இருந்தும் ஆர்க் அப்படிங்கிறது ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 7 and 1 சேம் பாயிண்டில் வரும். 7 and 1 அண்டு 6 and 2 point 6 and 2 same point 5 and 4. ஓகே, பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 6 and 2 and point 5 and 4 டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், கர்வ் ட்ரா பண்ணணும். அண்ட் பாயிண்ட் 4 ஓகே, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸில் இருந்தும் கர்வ் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் 108 டிகிரி. ஸோ சைக்ளாய்டில் என்ன பண்ணணும், அந்த ஹரிசாண்டலில் இருந்த நெக்ஸ்ட் 8 டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி இந்த தீட்டா, அதாவது 108 டிகிரியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8 வந்து டிவைட் பண்ணணும். 108 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 13.5 டிகிரி வரும். ஸோ நிறைய பேர் இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி 13.5 mm அந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிவைட் பண்ணக்கூடாது. இது ஆங்கிள். ஸோ 108 13.5 ஆங்கிளாக தான் டிவைட் பண்ணணும். ஸோ 0 10 இந்த இடத்துல 13.5 வரும். 13.5 அதுக்கு கூட ஒரு 13.5 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 27 வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 27 வரும். ஸோ இப்படி வந்து 13.5 13.5 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை வந்து எத்தனை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி சென்டர் ஆர்க் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட், செவன்த் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இங்கே 8ல் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம லெட்டர் மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓ. ஸோ இந்த பாயிண்ட் O1, O2, O3, O4, O5, O6, O7 and O8. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சைக்ளாய்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். O1 to இந்த பாயிண்ட்டுக்கு 1 டேஷ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். 1 டேஷ், 2 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ், 5 டேஷ், 6 டேஷ், 7 டேஷ் and 8 dash. So O1 to 1 dash, O2 to 2 dash, O3 to 3 dash. So இது வந்து radius of the circle. Radius of the circle meaning smaller circle ஓட radius
30 mm இருக்கும், 30 mm ரேடியஸ். ஸோ அது இந்த ரேடியஸ் தான் இதில் இருக்கும். ஸோ அந்த 30 mm காம்பஸில் மெஷர் பண்ணணும். 30 mm ரேடியஸை காம்பஸில் மெஷர் பண்ணி 30 mm ரேடியஸ் காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வைப்போம். O1 இருந்து ஃபஸ்ட்டு பாயிண்டோட ஆர்க்கில் ட்ரா பண்ணுவோம். ஆர்க் செகண்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஆர்க் ட்ரா பண்ணுவோம். தேர்டு பாயிண்ட்ல இருந்து தேர்டு லைனில் ஆர்க்கு கட் பண்ணுவோம். ஃபோர்த்து பாயிண்ட்ல இருந்து ஃபோர்த்து பாயிண்டில் ஆர்க்கு கட் பண்ணுவோம். ஃபிஃப்த்து பாயிண்ட்ல இருந்து ஃபிஃப்த்து பாயிண்ட் இங்கே வருது. ஃபிஃப்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து லைனில் ஆர்க்கு கட் பண்ணுவோம். சிக்ஸ்த்தில் இருந்து சிக்ஸ்த்து லைனில் ஆர்க்கு கட் பண்ணுவோம். செவன்த் பாயிண்ட்ல இருந்து 7 and 1 ஒரு லைன் வரும். அந்த லைனில் ஆர்க்கு கட் பண்ணுவோம். லாஸ்ட் வந்து 8ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி பாயிண்ட் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்டு, ஃபோர்த்து. ஆனால் இதுக்கு ஒன்று நம்ம டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நம்பர் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 1 1, 2 1, இது 3 1, இந்த இடம் 4 1. ஃபிஃப்த்து பாயிண்டில் நம்ம ஆர்க்கு கட் பண்ண பிளேஸ் 5 1, 6 1, 7 1. லாஸ்ட் இந்த பிளேஸில் வந்து முடியும். 4 1, 5 1, 6 1, 7 1 and 8 1. ஸோ இதான் வந்து சைக்ளாய்டல் கர்வ். ஓகே, தேங்க்யூ.